வணக்கங்க. இந்த காயோட பேர் வந்து குமட்டிக்காய்ன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் குமட்டிக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஊரில் சுக்காங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, தலை முடியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, பொடுகு இருக்குது, புழுவெட்டு இருக்குது, வேறு ஏதாவது பக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து 100% இதை வந்து கிளியர் பண்ணும். இது வந்து நம்ம நாட்டு மூலிகை, இயற்கையாகவே நம்மளுக்கு இதை கொடுத்துருக்குறாங்க மூலிகைக்கு. இது வந்து ஹேர் க்ரோத் ஆகும், நல்லா வளரும். பொடுகு பிரச்சனை கம்மியாயிடுச்சுனாலே நம்மளுக்கு இது நல்லா முடி வந்து நல்லா வளரத்துக்கு கை கொடுக்கும். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, இதை வந்து நம்ம ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்ருக்கோம். அம்மியில் இடிச்சிட்டு ஒரு இரும்பு கடாயில் 500 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி காய் கட் பண்ணதுக்கப்புறம் இடித்ததுக்கப்புறம் கிடைக்கணும். அவ்வளோ அளவுக்கு காய் நான் இதில் போட்டிருக்கேன். நல்லா இது வந்து ஓரளவுக்கு எண்ணெய் மிதமான சூடில் நம்ம இதை போட்டுட்டு வரும்போது கூடவே நம்ம வந்து என்ன பண்ணோன்னா நல்லா தொழை விட்டுட்டே இருக்கணுங்க. அப்பப்போ பாருங்கள், நல்லா கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இது கூட வந்து இன்னும் ஒரு 3 மூலிகை ஆட் பண்ணியிருக்கேங்க. என்னதுன்னா வேப்பிலை, துளசி, கொப்பமணி, இது 4ம் சேர்ந்து கடைசியாக இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இது 3த்தையும் போட்டுட்டு அது சுக்காங்காய் நல்லா இதுவாகிடணும், கூட இதுவாகணும். நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா அது நம்மளுக்கே தெரியும் நல்லா காஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பதத்தில் நம்ம இறக்கிடணுங்க. அவ்வளோதாங்க இது. வணக்கங்க. இந்த காயோட பேர் வந்து குமட்டிக்காய்ன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் குமட்டிக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஊரில் சுக்காங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, தலை முடியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, பொடுகு இருக்குது, புழுவெட்டு இருக்குது, வேறு ஏதாவது பக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து 100% இதை வந்து கிளியர் பண்ணும். இது வந்து நம்ம நாட்டு மூலிகை, இயற்கையாகவே நம்மளுக்கு இதை கொடுத்துருக்குறாங்க மூலிகைக்கு. இது வந்து ஹேர் க்ரோத் ஆகும், நல்லா வளரும். பொடுகு பிரச்சனை கம்மியாயிடுச்சுனாலே நம்மளுக்கு இது நல்லா முடி வந்து நல்லா வளரத்துக்கு கை கொடுக்கும். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, இதை வந்து நம்ம ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்ருக்கோம். அம்மியில் இடிச்சிட்டு ஒரு இரும்பு கடாயில் 500 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி காய் கட் பண்ணதுக்கப்புறம் இடித்ததுக்கப்புறம் கிடைக்கணும். அவ்வளோ அளவுக்கு காய் நான் இதில் போட்டிருக்கேன். நல்லா இது வந்து ஓரளவுக்கு எண்ணெய் மிதமான சூடில் நம்ம இதை போட்டுட்டு வரும்போது கூடவே நம்ம வந்து என்ன பண்ணோன்னா நல்லா தொழை விட்டுட்டே இருக்கணுங்க. அப்பப்போ பாருங்கள், நல்லா கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இது கூட வந்து இன்னும் ஒரு 3 மூலிகை ஆட் பண்ணியிருக்கேங்க. என்னதுன்னா வேப்பிலை, துளசி, கொப்பமணி, இது 4ம் சேர்ந்து கடைசியாக இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இது 3த்தையும் போட்டுட்டு அது சுக்காங்காய் நல்லா இதுவாகிடணும், கூட இதுவாகணும். நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா அது நம்மளுக்கே தெரியும் நல்லா காஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பதத்தில் நம்ம இறக்கிடணுங்க. அவ்வளோதாங்க இது.